ஜனநாயக திராவிடக் கழகம் மக்களின் மனசாட்சியாக மட்டுமே செயல்படும் என்பதை தீர்க்கமாக வலியுறுத்துகிறேன். இன்றைக்கும் நியாய விலைக் கடைகளில் சில பொருட்கள் மட்டுமே இலவசமாக கிடைத்து கொண்டிருக்கிறது. மற்ற பொருட்கள் ஒரு நியாயமான விலையில் விற்று கொண்டிருக்கிறார்கள். இது போன்ற அனைத்து வகையான உணவுப் பொருட்களையும் மக்களுடைய குறை தீர்க்கும் முறையில் விவசாய மக்களிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து அதற்குரிய ஒரு நல்ல வழியை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் 4 அல்லது 5 கிடங்குகள் இதற்காக அமைத்து சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் இதற்குரிய வேலை ஆட்களை அமர்த்தி நல்ல முறையில் பக்குவமான முறையில் அதை மக்களிடம் நியாய விலைக் கடையின் மூலம் கொண்டு வந்து சேர்க்கப்பட வேண்டும். இதற்கு மாண்புமிகு பிரதமர் ஐயாவும் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இதற்காக சேர்ந்து சில திட்டங்களை வடிவமைத்து மக்களுக்கு இவற்றை கொண்டு வருவதன் மூலம் மக்கள் 3 வேளை நல்ல முறையில் அவர்கள் உணவருந்துவார்கள். இங்கு மிகப்பெரிய அளவில் இடைத்தரகர்கள் மக்களையும் விவசாய மக்களையும் ஏமாற்றி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக அரசு இந்த உணவுப் பொருட்களை விவசாய மக்களிடமிருந்து கொள்முதல் செய்வதன் மூலம் விவசாய மக்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம் கிடைக்கும். அது மட்டுமில்லை, இன்றைக்கு அந்த ஏழை எளிய மக்கள் நேரடியாக நியாய விலைக் கடையின் மூலம் ஒரு நல்ல தரமான பொருட்களை பெற்று அவர்களுடைய வருங்காலத்தை காப்பாற்றுவார்கள். இன்றைக்கும் உணவும் இருக்க இடமும் அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு போராட்டமாகவே இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்குரிய ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்கப்பட வேண்டும். தமிழகம் மற்ற மாநிலங்களும் மத்திய அரசுடன் ஒரு நல்ல கூட்டமைத்து இதற்காக திட்டத்தை அமைத்து விவசாய மக்களையும் காப்பாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு நாம் வாங்கும் பொருட்கள் அனைத்துமே இடைத்தரகர்களால் விலை ஏற்றம் செய்த பொருட்கள் மட்டுமே மக்களிடம் கொண்டு வந்து சேர்க்கப்படுகிறது. ஆனால் அந்த விவசாய மக்கள் அவர்கள் படும் அந்த பாட்டை சிறிதும் கருத்தில் கொள்ளாமல் மிகப்பெரிய அவர்களுக்கு குறைந்த விலை மட்டுமே கிடைக்கிறது. இடையில் இருக்கும் இடைத்தரகர்கள் விலை ஏற்றம் செய்து மக்களிடம் கார்ப்பரேட் நிறுவனங்கள் மூலம் மிகப்பெரிய ஒரு கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து மாண்புமிகு பிரதமரும் மாண்புமிகு முதலமைச்சரும் இதற்கான ஒரு நல்ல தீர்வை எட்டப்பட வேண்டும். ஒரு நல்ல ஒரு கொள்கையோடு மக்களுக்காக செயலாற்றப்பட வேண்டும். எந்த ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இது நம்மளுடைய தேசம், மக்களுக்காக பணியாற்றப்பட வேண்டும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மத்திய அரசும் மாநில அரசும் இதற்காக செயலாற்றப்பட வேண்டும் என்பதே ஜனநாயக திராவிடக் கழகத்தின் வேண்டுகோளாக பதிவிடுகிறேன்.